வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 29/5/2026 வைகாசி மாதம் 15ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பயணங்கள் அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், பணத்தட்டுப்பாடு படிப்படியாக குறைவதும், நிதானத்துடன் எல்லா விஷயத்தையும் கையாள்வது ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அற்புதமும் சந்தோஷமும் தெரிய வரக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. தொலைதூரத்திலிருந்து நன்மைகளும் அனுகூலங்களும் காணப்படும். விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய அமைப்பில் அதீத கவனமாக பார்த்து கொள்வதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகளும் எண்ணிப்பட்ட செல்வாக்கு கூடுவதும், உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த அற்புதங்கள் பேரானந்தத்தை ஏற்படுத்துவதும், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், செல்வாக்குகள் கூட கூட அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வதும், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வருவதும், இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் சம்பந்தப்பட்ட ஏற்றங்களும் அனுகூலங்களும் காணப்படுவதும், பழைய குடுக்கல் வாங்கலில் மனம் விட்டு பேசினால் அதில் ஒரு முடிவும் சந்தோஷமும் ஏற்படும். உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், லாபம், சந்தோஷம், இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், நிறைய விஷயங்கள் நமக்கு எதிராக மாறக்கூடிய சூழ்நிலை என்பதனால் மௌனமே சிறந்த பரிகாரமாக காணப்படுவதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கணும். சட்டத்துக்கு புறமானவர்கள் நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ளணும். தொலைதூரத்தில் உத்தியோக ரீதியாக நீங்கள் மிக மிக கவனமாக பார்த்து கொள்வது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். லாபத்தை அதிக அளவு கொடுக்கக்கூடிய அமைப்பு. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் ஏற்படக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சிகளில் தவறுகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். அசையாமசையா பொருள் சேர்க்கை, சுபவிரியம், கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை, இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய அற்புதமான காலகட்டம், யோக பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபங்கள் இல்லாமல் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு. உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய காலகட்டம். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பயணங்கள், பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த மன வருத்தங்கள் பெரிதாகாமல் பார்த்து கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு. இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த சிக்கல்களில் சிறிது கவனமாக இருப்பதும், நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்வதும், தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் ஏற்றங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.